பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் ரொம்பவே கோவமா இருக்காங்க. உடனே கதிர் வந்து, அண்ணன் நீங்க எதுக்காக இவ்வளோ கோவமா இருக்க சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, அப்பா பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? நான் தான் அவ்வளோ தூரம் சொல்றேனே, நான் எந்த தப்பும் இனி பண்ண மாட்டேன். ஏதோ தெரியாம லஞ்சம் வாங்கினேன், அது என்னுடைய தப்பு தான். அந்த தப்பை நான் நியாயப்படுத்த விரும்பல. திரும்பவும் என்ன ஒரு குற்றவாளி மாதிரி பணத்தை எல்லாமே நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு வந்தாதான் உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துவேன்னு அவர் சொல்றாரே, அது சரியாடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அண்ணா, அப்பா பேசுறதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப கதிர் சொன்னதும், நீ அவருக்கு தப்பாதான் இருக்கேடா. அண்ணே, முதல்ல நான் சொல்றத கேளு, யோசிச்சு பார்த்து எந்த ஒரு முடிவும் நீ எடுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கிருந்து போறாங்க. இப்ப செந்திலுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம செந்தில் ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வழியும் மீனாவுடைய அப்பா போறாங்க. என்ன மாப்பிள்ளை இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை என்னாச்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, மீனா எங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல மாமான்னு சொல்லிட்டு செந்தில் உண்மையை மறைக்க பாக்குறாங்க. மாப்பிள்ளை, உங்க முகத்தை பார்த்தா ஏதோ கலக்கம் தெரியுது, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டதும் நடந்த விஷயம் எல்லாமே வந்து செந்தில் சொல்றாங்க. உடனே ஜனார்த்தனுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த மீனா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காளோ தெரியல. நீங்க பாருங்க மாப்பிள்ள, உங்க அப்பா சொல்ற அளவுக்கோ மீனை ஃபீல் பண்ற அளவுக்கோ நீங்க பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே. இந்த ஊர்ல உலகத்துல யாரும் பண்ணாத தப்பா நீங்க பண்ணிட்டீங்க, சொல்லுங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஜனார்த்தன் செந்திலோட மனச திரும்பவும் கலைக்க பாக்குறாங்க. மாமா, உங்களுக்கு புரியுது, என்னை பெத்தவருக்கும் புரியல, என்னை கட்டினவளுக்கும் புரியல. அவளாலதான் இவ்வளோ பிரச்சனை. இப்ப அப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு. நீ லஞ்சம் வாங்கின பணம் எவ்வளோ என்ன ஏதுன்றது உன்னுடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அந்த பணத்தை எல்லாமே நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வா, அது வரைக்கும் வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டாரு. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல மாமான்னு சொல்லி செந்தில் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு என்ன மாப்பிள்ள, நான் போயிட்டு உன் அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஜனார்த்தன் சொல்றாங்க. ஜனார்த்தன் சொன்னா பாண்டியன் கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.